அதாவது ஒருத்தர் மேல அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதோட அடிப்படையில என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பெரிய முன்னுதாரணம். பேசும்போதெல்லாம் வாடா போடாதான் செந்தில் பாலாஜி பேசுறாரு. அவர் செந்தில் பாலாஜி பேசும்போது வாடா போடா தான் பேசுறாரு. அவர் யாரா நீ அப்படின்னு தான் பேசுறாரு. ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு. காரணம் விரக்தியின் விளிம்பு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லணும். 40,000 ஓட்டில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். யார்? எம்ஆர் விஜயபாஸ்கர். செந்தில் பாலாஜி அது சொல்றாரு. முதல்ல நீங்கள் 40,000 ஓட்டு வாங்குவீங்களான்னு பாருங்க இருக்கு. இன்னைக்கு சவால் விட்டுருக்காரு. கரூர் தொகுதியில் அதிமுக 40,000 ஓட்டு நீங்கள் வாங்குவீங்களான்னு முதல் பாருங்க. நீ அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு மேலே 40,000 ஓட்டு ஜெயிக்கிறத நீ பார்ப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாரு. நானும் இங்கே தேர்தல் முடிஞ்சு இங்கே தான் இருப்பேன், நீங்கள்லாம் இருப்பீங்களேன்னு ரிப்போர்ட்டோட சொல்றாரு. அதில் என்ன வருத்தம் அவருக்குன்னா, 100 மனித பட்டிக்கு ரெடி பண்ணிச்சு திமுக அப்படின்னு போய் ஒரு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கலெக்டர் அதை வாங்கிட்டாங்க. தேர்தல் கமிஷன் அலுவலர் அவர் வாங்குறாங்க. அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லைனா இல்லை. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்ற இடத்துலனா இல்லைங்க இது வந்து புறம்போக்கு, இது கோயில் இடம், இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா பிரித்து தான் ஆகணும். அது கோயில் இடத்துல பண்ண முடியாது. அதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போய் ஆய்வு செய்து தான் முடிவெடுக்கணும் வச்சுங்களேன். இல்லை 100 பட்டி அப்படின்னு போனதை மீடியாக்கள் அதை வந்து அதே மாதிரி செய்தி போடுது. என்னன்னு நீங்கள் பார்க்கணும்ல, அது என்ன, அது பட்டினா என்ன, உண்மையிலே அப்படி பட்டின்னு பண்ண முடியுமா? அது தேர்தல் பணிமனை. மீடியாக்களுக்கே கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் சில வார்த்தைகள் சில விஷயங்களை பண்ணால் இதில் தேர்தல் அரசியல் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? எம்ஆர் விஜயபாஸ்கரும் அங்கே செந்தில்நாதன் பிஜேபி மாவட்ட தலைவரும் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை நீங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்தி பேசுனா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்தி போட்டால் என்ன அர்த்தம்? போய் பாருங்க. ஆமாம் சார், இல்லை உண்மையிலே சார் சுத்தமாக அடைச்சி வச்சுருக்காங்க சார், சிங்கிளாக ஒருத்தர் மட்டும் போடுற வர மாதிரி ஒரு பாதை வச்சுருக்காங்க, மற்றபடி சுத்தமாக இல்லை, அது நியாயமே இல்லை சார், மனித உரிமைக்கு எதிரான இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க. மீடியாக்களுக்கு வேலை அது பண்ணலாம். பட் அவங்க ஒரு வார்த்தை கொடுத்து அதான் செந்தில் பாலாஜி நீங்கள் சொல்லி வருத்தப்படுறாரு. ஏங்க நீங்களும் போய் என்னங்கிறதே தெரிஞ்சுக்காமல் அவங்க பட்டின்னு ஒரு வார்த்தை கொடுத்து கலெக்டர் படிச்சு கொடுக்குறாங்க. நீங்களும் 100 மனித பட்டிகள் ரெடி செய்யும் திமுக, கரூர் திமுகன்னு போறீங்கன்னா என்ன நியாயம்னு கேட்குறேன்.